யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடக ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்துடலாம். அதாவது மே 18ஆம் தேதி 2025 அன்றைக்கி பார்த்திங்கன்னா மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்ப ராசிக்கும் கன்னிராசியில் இருக்கக்கூடிய கேது சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைஞ்சாங்க. ஸோ இவங்களுடைய பயிற்சி காரணமாக என்ன மாதிரி பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். கடக ராசிக்கு அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல வந்து ராகுவுடைய அமர்வு இருக்குது. 8ல் ராகு அமருது அப்படின்னும்பொழுது அதற்கான பலன்கள் பார்க்கும்பொழுது ஆயுள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 8ல் ராகு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாவே நார்மலாகவே ராகு பயிற்சி நடக்குது, கேது பயிற்சி நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆரோக்கியத்தில் தான் ரொம்ப முனைப்பாக இருக்கணும். எந்த விஷயங்கள் பண்ணாலுமே இது நெகட்டிவான ஒரு கிரகங்கள் தான். இது என்ன பண்ணுன்னா பொருள் ரீதியான காரகத்துவங்களை கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுத்துட்டு அதே மாதிரி நம்மளோட ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குளறுபடிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடியது தான் இந்த ராகுவும் சரி கேதுவும் சரி. கேது வந்து மனதளவில் குழப்பத்தை கொடுப்பாரு, ராகு வந்து பார்த்திங்கன்னா உடல் அளவில் குழப்பத்தை கொடுப்பார். அதனால் 8ல் ராகு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால உங்களோட உடம்பில் சர்க்கரை அளவை சரி பார்த்துக்கோங்க, பிபி எல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. அடிக்கடி நான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவேன், அடம் பிடிக்கக்கூடாது, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். மருந்து மாத்திரைகள்லாம் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு உடல் உபாதை வந்ததுன்னா நம்மளே இதெல்லாம் போட்டால் சரியாகும்னு சொல்லிட்டு ஓன் ஒப்பீனியனில் எதையும் பண்ணாதீங்க. ஒரு தகுந்த ஆலோசனை மருத்துவர்கிட்ட போயிட்டு தான் சரி செய்யணும். அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. 8ஆம் வீட்டில் ராகு அமர்ந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் லக்னங்கள் இருக்கிற பட்சத்தில் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு என்ன திசை நடக்குது அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அந்த திசைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள், அந்த கோவிலுக்கு போகிறது, விளக்கேற்றுறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா அதுக்கு இன்னமும் நல்ல பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அடுத்து ராகு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பாவத்தையும் பார்க்குறாரு, அதாவது களத்திரஸ்தானம். ராகு வந்து களத்திரஸ்தானத்தை பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் நீங்கும். அதாவது ஒரு தடைப்பட்ட திருமணமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணே கிடைக்கல, இல்லை மாப்பிள்ளையே அமையலை, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா அது நல்லபடியாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் பிரிஞ்சவங்களை ஒன்று சேர வைக்கிறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பான முறையில் உருவாகும். இந்த டிவோர்ஸ் சம்மந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தைகள் போகுதுன்னா சுமூகமாக அதிலிருந்து வெளியே வரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ல் ராகு வருதுன்னா கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்க, அதாவது இன்வெஸ்டர்ஸ் மூலயமா ஒரு 4 பேர் சேர்ந்து நம்ம வந்து ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நல்ல ஒரு கடன் கிடைக்கிறதா இருக்கட்டும், இல்லைனாக்கா பணம் போடக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல லாபம் வரும், பொருள் ஈட்டக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பணம் பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடத்துல ராகு வருதுன்னா நார்மலாக திருமணமாகி ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணிகிட்டு இருக்கவங்க கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வரும். அதாவது மனைவி ஸ்தானம் இல்லை கணவன் ஸ்தானம்னு சொல்லுவோம் 7ஆம் இடத்த. அந்த இடத்துல ராகு பார்வையிடுறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்களா, சின்ன சின்ன விஷயங்கள் காமெடியாக ஏதாவது சொன்னால் கூட அது சண்டையில் போய் முடியும்னுவாங்க இல்லையா, குட்டி குட்டி ஆர்குமெண்ட்டு பெரிய சண்டையை இழுத்து விட்டுரும். கலகம் செய்யக்கூடியவன் தான் இந்த ராகு. அதனால் என்ன பண்ணோன்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கடகராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னாவே உடனே இது ஏதோ சின்னதாக ஆரம்பிக்குது, வார்த்தை வளருதுன்னா டக்குன்னு கட் பண்ணிட்டு சிரிச்சு மீனிக்கு போயிருங்க. நழுவி போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கோங்க. தேவையில்லாத சண்டையிலையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஏதாவது பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னா கூட உங்கள் தலையில் பாரங்கள் விழறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உஷாராக உங்களை காப்பாற்றிக்கிறதுலையே குறியாயிருங்க. இதை செஞ்சால் மட்டுமே போதுமானது. அடுத்து ராகுவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் பாவத்தில் விழுது. கடகராசிக்காரர்களுக்கு 4ஆம் வீடு வந்து பார்த்திங்கன்னா தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம். இந்த இடத்துல ராகு பார்வை விழுறது ரொம்ப நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது தாயாருக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன குளறுபடிகள் வரும், அதை நீங்கள் வந்து மருத்துவ ஆலோசனை பெற்று சரி பண்ணிக்கோங்க. அது ஒரு சின்ன விஷயமாக தான் இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிறதுனால சுகபோகமாக வாழறதுக்கு லக்ஸுரியாக ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, வண்டி வாகனம் வாங்கணுன்னாலும், நகநட்டு வாங்குறது, ஆடை ஆபரண சேர்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருந்தால் தாராளமாக பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எப்பயுமே 4ல் ராகு உட்கார்ந்தாலும் சரி, 4ல் பார்வையிட்டாலும் சரி, பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணோன்னா பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பிளான் இருக்கோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு இப்போவே திட்டம் போட ஆரம்பிச்சிருங்க. ஸோ 4ல் வந்து ராகுவோட பார்வை பலவிதமான முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ராகு வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டையும் பார்வையிடுது. அதாவது 12ஆம் வீடு அப்படின்னு பார்க்கும்பொழுது விரயஸ்தானம் இல்லையா, குடும்பத்தில் வயதானவங்களுக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறது, இல்லைனாக்கா தூரத்து உறவுகள் யாராவது இறப்பு செய்திகள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வந்து தேவையில்லாத செலவுகள் வரத்துக்கான வாய்ப்பும், அதிகபட்சமாக பயணம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். ரொம்ப சுதாரிப்பாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் போகும்பொழுது
ரொம்பவே வந்து பத்திரமா போகணும், மெதுவாக போகணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரொம்ப எல்லை தாண்டி போகிற மாதிரி இருந்தால் சின்னதாக கையில் ஒரு காப்பு கட்டிக்கிட்டு போங்க. காப்புன்னு சொன்ன உடனே கோவிலுக்கு கட்டுற மாதிரி கிடையாது. ஏதாவது ஒரு ரக்ஷை மாதிரி உங்களுக்கு எந்த கயிறு கட்டிக்கிட்டால் ரொம்ப விருப்பமானதோ, சிகப்பு கயிறு கட்டிக்கிறீங்களோ இல்லை பச்சை கட்டிக்கிறீங்களோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கயிறை கட்டிக்கிட்டு நீங்கள் வெளில போனீங்கன்னா அது ரக்ஷையாக இருந்து உங்களை காப்பாற்றும். எப்பயுமே ராகு தசை போகுது, ராகு புக்தி போகுதுன்னா இந்த மாதிரி ராகு கேது பயிற்சிகள் நடக்கிறப்ப உங்கள் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் பாருங்கள். எந்த மாதிரி புக்திகள் போகுதுன்னெலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா ஆரோக்கிய குறைபாடுகள் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக வாழ முடியும். சின்ன சின்னதாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்கள் மருத்துவர்கிட்ட போய் சரி பண்ணிக்கோங்க. கை வைத்தியம் பார்த்துக்கிட்டே சரி பண்ணலாம் அப்படின்ற நினப்பு வேண்டவே வேண்டாம். மருத்துவர்கிட்ட போகிறதுனால என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ராகுவுக்கு பரிகாரம் செஞ்ச மாதிரி ஆகிடும். பரிகாரம்னா வேற்று ஒருத்தர்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா அந்த ஊசி போடுறதா இருக்கட்டும், மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றது, இது ரெண்டுமே ராகுவுக்கும் கேதுவுக்கும் இருக்கக்கூடிய காரகத்துவத்தில் வர்றது. அதனால் அதை நம்ம எடுத்துக்கும் போது ஒரு பரிகாரம் செஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால தான் மருத்துவர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்கிறேன். 2 விதமாக நமக்கு பரிகாரமாகவும் ஆகிடுது, உடல் ஆரோக்கியத்தை சரி பண்ணுற மாதிரியும் ஆகிடுது. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து கேதுவுடைய பெயர்ச்சி. கேது வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு, அதாவது கன்னிராசியில் இருந்து சிம்மத்துக்கு வருது. ஸோ கடகத்துக்கு 2ஆம் வீட்டில் வந்து நமக்கு கேது உட்காருது. 2ஆம் வீட்டில் உட்காரக்கூடிய கேது தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானம். இந்த இடத்துல உட்காரக்கூடிய கேது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண ரீதியான விஷயங்கள், நான் ஏற்கனவே ராகு பயிற்சிக்கு சொன்னேன் இல்லையா, லக்ஸுரியாக வாழறதுக்கான விஷயங்கள்லாம் செய்யும்னு. நீங்கள் தாராளமாக செலவு பண்ணுறதுக்கு அது விடாது, கொஞ்சம் எளிமையை கொடுக்கும். அதாவது கையை வந்து கட்டி போட்டு வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், பணம் வரும். ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்போம், எல்லாத்துலேயும் அதெல்லாம் போய் சிக்கிக்கும். கையில் லிக்விட் கேஷ் இல்லை அப்படின்னு யோசிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளும். அது ஒரு நல்ல விஷயந்தான். வர்ற காசு எல்லாத்தையும் நம்ம சேமிப்பாக சேர்த்துட்டோம்னா கையில் இல்லாமல் இருக்கிறதும் ஒரு சேமிப்பு தான் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் பண்ணும். எளிமையாக இருக்கிறதுக்காக தான் உங்களை வந்து அதை தயார்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா தனஸ்தானத்தில் வந்து நமக்கு கேது உட்காரும்பொழுது ஞானம் தான் ஜாஸ்தியாகும். ஈஸியாக பணத்தை செலவு பண்ணுறதுக்கு விடாது. நமக்கே ஒரு கட்டுக்கோப்பாக இருப்போம். எவ்வளோ கஷ்டப்பட்டு பணம் வந்தது, எப்படி ஈஸியாக செலவு பண்ண முடியும் அப்படின்னு புதுசாக தத்துவம் எல்லாம் பேசுகிறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதே சமயத்தில் குடும்பஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, குடும்பஸ்தானத்தில் கேது வர்றதுனால நிறுத்தி நிதானமாக வீட்டுக்குள்ளே பேசுகிறவங்க அத்தனை பேருடைய வார்த்தைகளையும் காது கொடுத்து கேட்போம். இதுக்கு முன்னாடி எதையும் நம்ம வந்து கேர் பண்ணாமல் பரவாயில்லன்னு ஒரு ஈகோவாக போய்கிட்டு இருந்தால் கூட இப்போ வந்து என்ன பண்ணால் கேது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக நின்று நிதானமாக எல்லாத்தையும் கேட்டு கேதர் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறதுனால அது எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து எல்லாத்தையும் என்ன ஏதுன்னு கேட்டு தீர விசாரிக்கக்கூடிய ஒரு குணத்தை நமக்கு கொடுக்கும். இது வந்து குடும்பத்தில் மதிப்பு மரியாதையை சேர்த்து கண்டிப்பான முறையில் கொடுத்தே தீரும். அடுத்து கேது உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அதோடைய கேது வந்து நம்ம ராசியை பார்க்கும். அதாவது கேதுவுக்கு 2ஆம் வீடானதை கண்டிப்பாக பார்க்கும். அப்படின்றதுனால ராசி சுய வீட்டை பார்க்குது. சுய வீட்டை பார்க்கறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுவோம், ஆனால் வந்து அதை 2 விதமாக யோசிச்சுட்டே இருப்போம். அதாவது பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமான்னு ரொம்ப நேரம் யோசித்து கடைசியாக டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி உட்காந்துருவோம் இல்லையா, அந்த மாதிரி குழப்பங்கள் கொடுக்கும். ஸோ கேது வந்து ராசியை பார்த்தாலும் சரி, ராசியில் உட்காந்தாலும் சரி, பலவிதமான குழப்பங்கள் வரும். நெகட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்கும். நார்மலாக நம்ம என்ன தான் பாசிட்டிவான பர்சனாக இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுப்போம். ஆனாலும் கூட ப்ரெசண்ட்டு நமக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம ரொம்பவே நெகட்டிவாகவே பார்க்குற மாதிரியான ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நீங்கள் மாறிக்கோங்க. இது ஏன் நம்ம பண்ணுறோன்னா, கேது வந்து நம்ம ராசியை பார்க்கறதுனால தான் தோணுது. ஸோ அதெல்லாம் விட்டுறலாம், நடக்கிறது நல்லதாக இருக்கும்னு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க. இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் போதுமானது. அடுத்து கேதுவுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்தில் வந்து விழுது. ஸோ ஜீவனஸ்தானத்தை கேது பார்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானமும் அதுதானே, அந்த இடத்துல கேதுவோட பார்வை விழுறதுனால சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவே எடுக்க முடியாது. அதாவது ராகு கேது அப்படின்னு வந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி மாதிரிலாம் கிடையாது. இந்த 2 பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு போகவே போகாது. நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது ஒரு பிளான் போயிட்டுருக்கோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தடவையுமே நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி நம்மளை ஆட்டி படைக்குதுன்னு சொல்கிற மாதிரியாக தான் இருக்கும். எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த பார்வை வந்து என்ன நடக்கும்னா, ஒரு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா ஒரு இழுபறியாகவே போயிட்டுருக்கும். நமக்கு முன்னாடி இருக்கவங்க பின்னாடி இருக்கவங்களுக்கு கிடைக்கும், நம்மக்கிட்ட வரும்போது ஏதோ ஒரு ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன சின்ன தடைகள் வர மாதிரியான சூழ்நிலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கம்பெனியை மாற்றிக்கலாம், இல்லை வேலையில் வந்து புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சாலும் அதில் ஒரு பலவிதமான சிக்கல்கள் வர மாதிரி இருக்கும், இல்லை தடைகள் வர்றது. அதுக்கு வந்து நம்ம முனைஞ்சு ஒரு வேலை செய்யணும்னு நினச்சாலும் அதில் பலவிதமான ஏதோ ஒரு சர்க்கிள்கள் இருக்கிற மாதிரி இருக்கும்.
அது இருக்கிற மாதிரியே நிதானமாக அப்படியே போட்டோம் அப்படின்னு விட்டிங்கன்னா மட்டுமே போகும். அதுவாக வந்து சில சுக்கிர புக்திகள்லாம் நமக்கு திசையில் போகிற மாதிரி இருந்தாலோ இல்லைன்னா நம்ம கோச்சார கிரகங்களில் வந்து சின்ன கிரகம்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கிரனோ இல்லை புதனோ பார்வையிடுற சமயத்தில் டக்குன்னு அதுவாகவே ஒரு ஆக்டிவேஷன் எடுத்துக்கிட்டு ஒரு வேலை நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடனே நடக்கலை அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நிதானமாக இருங்க. இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை தேடாதீங்க. அவசரமாக வேலை மாற்றவே கூடாது. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கேதுவோட சனி தொடர்பில் இருக்கிற மாதிரி இருந்தால் வேலையை விட்டுட்டு வேலையை தேடாதீங்க. வேலைக்கு தேவையில்லாத பங்கம் வரத்துக்கான சூழ்நிலை வந்துடும். ஸோ சனியோட தொடர்பில் கேது இருக்கிற மாதிரியாக இருந்ததுன்னா சட்டுப்புட்டுன்னு எந்த முடிவும் எடுக்காதீங்க. கடவுள்கிட்ட விட்டுட்டு நிசப்தமாக இருந்துருங்க. கரெக்டாக அதுவாக நடக்கிறது நல்லதாக நடக்கும். நாமளாக ஏதாவது செய்ய போக அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் உட்கார்ற மாதிரியான சூழ்நிலை வந்துடும். உஷாராக இருந்துக்கோங்க. அடுத்து கேதுவுடைய பார்வை வந்து 6ஆம் இடமான நோய் ஸ்தானம் மற்றும் எதிரி ஸ்தானத்தில் விழுது. ஸோ இந்த இடத்துல கேதுவோட பார்வை விழுறதுனால நீண்ட நாள் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, இதுக்கு மருந்தே இல்லை, என்ன பண்ணாலும் சரியாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வியாதிகள், அதுக்கான மருந்துகள் மாற்று மருத்துவங்கள்லாம் யாராவது ஒருத்தங்க மூலயமா தெரியப்பட்டு அதை நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். அதாவது தோல் சம்மந்தப்பட்ட நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து இது ஒரு 1.5 வருஷமான கிரகம் இல்லையா, முதல்ல 6 மாதத்தில் சில பிரச்சனைகள் கொடுத்து அடுத்த 6 மாதத்தில் அது சரி செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். தோல் ரீதியான நரம்பு ரீதியான பிரச்சனைகளாக இருந்தால். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையாக இருந்தால் இந்த முதல் 6 மாதத்தில் அதை சரி செய்யறதுக்கான சூழ்நிலை அப்படின்றது உருவாகும். வாகனங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழுதடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. வாகன பழுதுகள் ஏதாவது இருக்குன்னா உடனே சரி பண்ணிக்கோங்க. பிரச்சனையே இல்லைன்னா கூட நல்லா இருக்கான்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எங்கேயாவது வெளியூர் பயணம் போகிறதா இருந்தால் போயிட்டு வாங்க. ஸோ எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை சரியாக இருக்கா, பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த ராகு கேது பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான விஷயங்கள் வந்து நம்ம லைஃப்லேயே நம்ம கற்றுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாமே பாசிட்டிவில் போதுன்னா பணம் நிறைய வரும், ஆனால் செலவு பண்ண முடியாது. வேலையை வந்து நிறைய ஆஃபர்லாம் வரும், டக்குன்னு நம்ம மாற்றிக்க முடியாது. இந்த மாதிரி கண்ணுக்கு காட்டும் கைக்கு கொடுக்காது. இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் நிறைய வரும். ஆரோக்கியத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போதும் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். சிவன் கோயிலில் இருப்பார் இல்லையா, அந்த சரபேஸ்வரருக்கு வாரத்தில் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமைகளில் போய் விளக்கு வைக்க முடியும்னா விளக்கு வச்சுட்டு வாங்க. இல்லைன்னா எப்போ போகிறீங்களோ அப்போ போயிட்டு அங்கே ஒரு 3 சுற்றிட்டு வந்தீங்கன்னா போதுமானது. ஏழை எளிய மக்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஊனமுற்றவங்களுக்கு ஏதாவது வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, ஏதாவது செருப்பு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது செஞ்சிங்கன்னா பலவிதமான நன்மைகள்ன்றது வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடகராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.